ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது டிராஃபிக் லைட். ஸோ நான் இதை பாருங்க போய் நேமை முதல்ல சேஞ்ச் பண்ணுறேன். டிராஃபிக். ஸோ அவரோட பேஜில் எனக்கு காட்டும் டிராஃபிக் லைட் காட்டுதா? டிராஃபிக் லைட் 3 LED சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடு. ஸோ நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்டினோ யூனோ எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெட் போர்டு வேணும். அதையும் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 LED வச்சு தான் இந்த டிராஃபிக் லைட்டை பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 3 LED எடுக்கிறேன். இங்கே போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். LED இதே இருக்குது. அப்படியே அது எல்இடியை கிளிக் பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படியும் பேஸ்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை இன்னொரு விதமாக சிம்பிளாக கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தோட கிரவுண்டும் சேமாக இருக்கும் இல்லையா? சேமாக தானே இருக்கும். ஸோ அப்படி கொடுத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்படியே கொடுத்துட்றேன். முதல்ல ஒரு எல்இடியை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த எல்இடி அதையும் இப்படி அதே லைனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கலர் என்னவாக இருக்கணும், முதல்ல ரெட்டு, அடுத்தது எல்லோ. இப்படி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண தெரியுதா? அடுத்தது மறுபடியும் எல்இடியை கொண்டு வந்து அதே லைனில் கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதோட கலரு க்ரீன். ஸோ எனக்கு தேவைப்படுறது 3 எல்இடி. அதே மாதிரி இந்த 3 எல்இடிக்கு 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இதோட வோல்டேஜ் 1.5 வோல்ட்டு தான். ஸோ அது ஃப்ளாஷ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெசிஸ்டர் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவில் தான் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டரோட ரேஞ்ச் எவ்வளோனா 220 கிலோ ஓம் கிடையாது, ஓம்ஸ். நீங்கள் ரெசிஸ்டரோட ரேஞ்சை டைப் பண்ணிவிட்டு இதோட டைப்பை வந்து ஓமில் மாற்றிடணும். அதில் கிலோ ஓம் இருக்கும். கிலோ ஓம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டர் சேம் பிளேஸில் அப்படியே அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் ஓம் 220 நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்த ரெசிஸ்டர் இதுவும் அதே 220 ஓம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இருக்கிற எல்லா எல்இடியும் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்காக கேபிள் எடுக்கிறேன். ஸோ கேபிள் நார்மல் கேபிள், கலர் வந்து பிளாக். ஸோ நம்ம கிரவுண்டு பண்ணுங்கிறதுனால பிளாக் எடுத்துக்கிறேன். இங்கே கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அதை அழகாக கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரவுண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. நான் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ மைனஸ் தானே கிரவுண்டு, அப்படி தானே? ப்ளேஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ அடுத்தது இதில் பாருங்கள், இந்த நெகட்டிவ் எல்லாமே கிரவுண்டு தானே வரணும். ஸோ நான் அப்படியே என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்து கனெக்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இது வரைக்கும் கொடுத்தாச்சா? வெயிட். ஓகே. ஸோ 2 கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் எல்இடிக்கு 11லேருந்து க்ரீன் எல்இடிக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா எல்இடியும் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோமா, அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும்.
ஸோ நம்ம கனெக்ஷன் பார்க்கவும் டீசெண்டாக நீட்டாக இருக்கணும். கலர் தெளிவாக அங்கே நம்ம செட் பண்ணியிருக்கணும். இதையும் கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ அடுத்து இதுக்கான கோட் எழுதணும். ஸோ கோட் எழுதுறதுக்கு நான் இங்கே டெக்ஸ்ட்டு வந்துடுறேன். ஓகேவா? இது டிஃபால்ட்டாக இந்த ப்ரோக்ராம் இருக்கும். நான் இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இன்ட்டு ஒரு இன்டீஜராக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். என்ன அப்படி எதுக்கு இன்டீஜராக பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறது நம்பர், அதுக்காக இன்டீஜர். ரெட்டு, ஸோ ரெட்டு எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே 3 LED இருக்குது. ஒவ்வொரு எல்இடிக்கும் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்இடி வந்து ரெட்டு, ரெண்டாவது எல்இடி எல்லோ, மூணாவது எல்இடி க்ரீன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்இடி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா 13ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் பின்னில் 13ஆம் நம்பரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது 12ல் எல்லோவை கனெக்ட் பண்ணியிருக்கோம், 11ல் க்ரீனை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்டீஜர் ரெட், எல்லோ, க்ரீன் அப்படிங்கிற 3 நேம் கொடுத்து அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது வாய்ட் செட்டப் கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் எரேஸ் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ இதுதான் அங்கே சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வாய்ட் செட்டப் அப்படிங்கிற இந்த லைனை நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். அடுத்தது இதில் பின் மோடு. ஸோ பின் மோடில் 2 விதமான பின் மோடு இருக்குது. ஒன்று இன்புட் மோட், இன்னொன்று அவுட்புட் மோட். ஸோ இங்கே பின் மோடில் 13 அப்படிங்கிற பின்னு என்ன பண்ண போகுதுன்னா அவுட்புட்டை தான் டிஸ்பிளே பண்ண போகுது. அங்கே எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த 13லேருந்து எல்இடி தான் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ அது அவுட்புட். அதே மாதிரி 12 அதுவும் அவுட்புட், 11 அதுவும் அவுட்புட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம லூப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன், பர்டிகுலர் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்க போகுது. நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும், அதுதான் லூப்பு. ஸோ வாய்ட் லூப்புக்குள்ளே வந்தாச்சு. டிஜிட்டல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹையாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, க்ரீன் லைட்டு ஹையாக இருக்கணும், அதுதான் இங்கே செட் பண்ணியிருக்கிற டிஜிட்டல் ரைட். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் பின்னில் நமக்கு க்ரீன்னு எந்த வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அந்த 12ஆம் நம்பர் பின்னு வந்து ஹையில் இருக்கணும். ஸோ அடுத்தது மறுபடியும் டிஜிட்டல் ரைட்டு ரெட்டு வந்து லோவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கான டிலே வந்து 5000. எதுக்காக அப்படின்னா, க்ரீன் லைட்டு 5 செகண்ட் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்காக 5000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது மறுபடியும் டிஜிட்டல் ரைட்டு, அதில் க்ரீன் வந்து லோவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹையாக இருக்குது, அதுக்கு அடுத்தது லோவாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டு ஹையாக இருக்கணும். ஸோ எல்லோ எதுக்காக, டிராஃபிக் லைட் எதுக்கு எல்லோ யூஸ் பண்ணுவோம், ரெடி அப்படிங்கிறதாக தான் எல்லோ. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ எரியும், அதுக்கப்புறம் தான் க்ரீன் எரியணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டு கொடுத்துரும். ஸோ எல்லோவுக்கு டிலே வந்து 1000 மில்லி செகண்ட், அதாவது 1 செகண்ட். ரெடி ஆகிறதுக்கு 1 செகண்ட் தான். அதுக்கு அடுத்தது அந்த எல்லோவை லோவாக்கிடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து க்ரீனை வந்து லோவாக இருந்தது, எல்லோ ஹையாக இருந்தது. இப்போ அடுத்தது எல்லோவை லோ பண்ணியாச்சு. லோனா எல்லோ வந்து எரியக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு. ஸோ எல்லோ லோவாக இருக்கும்போது ரெட் லைட்டு ஹையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ எல்லோ முடிச்சதுக்கப்புறம் தான் ஒன்று க்ரீனோ இல்லை ரெட்டோ எரியும். அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ. இங்கே நம்ம செட் பண்ணிருக்கிறது எல்லோ எரியாமல் இருக்கும்போது ரெட்டு ஹையாக இருக்கணும், அதாவது ஸ்டாப் பண்ணணும். டிராஃபிக் லைட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதில் எங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹையாக இருக்கும்போது ரெட்டு லோவாக, க்ரீனும் ரெட்டும் ஒன்றா எரியக்கூடாது. எப்போவுமே எந்த லைட்டுமே ஒரே நேரத்தில் 2 லைட் எரியக்கூடாது. ஒரு நேரத்தில் ஒரு லைட்டு தான் எரியணும். ஒன்று ரெட் எரியணும், இல்லை க்ரீன் எரியணும், இல்லை எல்லோ எரியணும். டிராஃபிக் லைட்டில் இப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் எல்லோ வந்து லோவில் இருக்கும்போது ரெட்டு ஹையில் இருக்குது, அதுக்கான டிலே 5000. ஸோ க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் மட்டும் 5000 டிலே கொடுத்துருக்கோம். எல்லோ க்ளோ ஆகும்போது மட்டும் 1000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கோம், அதாவது 1 செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் கோடை ரைட் பண்ணிட்டேன். இப்போ நான் சிமுலேட் பண்ணுறேன்.
சிமுலேட் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் படி முதல்ல க்ரீன் எரியும். க்ரீன் முடிச்சதுக்கப்புறம் எல்லோ எரிஞ்சிட்டு அடுத்த ரெட்டுக்கு போயிடும். ஏன்னா அதுக்கோட டிலே ரொம்ப கம்மி. பாருங்கள், எல்லோ எரிஞ்சு உடனே வந்து ரெட்டுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு க்ரீனு 5 செகண்டு, அதுக்கப்புறம் எல்லோ 1 செகண்டு, க்ரீன் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து மறுபடியும் ஒரு 5 செகண்ட். சீக்வன்ஸாக இருக்கா? ஒர்க் பண்ணது இல்லையா? இப்போ நான் கோடை கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், என்னுடைய யூசர் நேம் சொன்னால் கூட நீங்கள் என்னோடய இதை பார்க்கலாம். அது செட் ஆகாது. நான் பென்ட்ரைவ்ல கொடுக்குறேன். ஸோ மதியானம் வரும்போது குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? குரூப் நீங்கள் 4 பேர் இருக்கணும், அதை என்ன ஆட் பண்ணுங்கள். நான் கோடை அதில் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் பென்ட்ரைவ் தான் கொடுக்குறேன். இப்போ பென்ட்ரைவில் கொடுக்குறேன். ஆஃப்டர் லன்ச்சு உங்களுக்கு இதில் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப்பில். இப்போ நம்ம சிமுலேஷனில் பண்ண இதே சர்க்கியூட்டை நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து அதனுடைய பிளிங்கிங் எல்இடிக்கான கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு முதல்ல வெரிஃபை பண்ணுறேன். ஸோ வெரிஃபை பண்ணால் வெரிஃபை ஆயிடுச்சு. டன் கம்பைலிங். வெறும் 1014 பைட்ஸ். ஓகேவா? ஸோ கனெக்ஷன் நான் சிமுலேஷனில் கொடுத்துருக்குற அதே மாதிரியே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் அப்லோடு கொடுக்குறேன். ஸோ அப்லோடு கொடுத்தா அப்லோடு ஆயிடணும். நீங்கள் சரியான போர்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ எங்கள் போர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். Arduino இந்த COM4 போர்ட் வந்து மாறும். ஒரு COM2 இருக்கலாம், COM1 இருக்கலாம். ஸோ அது வந்து மாறலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஒர்க் பண்ணுது. எல்லாருக்கும் தெரியுதா? இங்கே பாரு, பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு பண்ணுதா? கனெக்ஷன் கொடுத்தாச்சா? ஸோ முதல்ல ரெட் எல்இடி எரியும், அதுக்கப்புறம் எல்லோ க்ளோ ஆகும் 1 செகண்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரீன் 5 செகண்ட் க்ளோ ஆகும். ஸோ இதுதான் அதனுடைய அவுட்புட். சிம்பிளாக ஒரு டிராஃபிக் லைட் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து எல்லோ லைட் வச்சுருங்க. லெஃப்ட் சைடு ரெட்டு, ரைட் சைடு க்ரீனு, சென்டரில் எல்லோ. டிலே கரெக்டாக பார்க்கணும். 5 செகண்ட் டிலே உங்களுக்கு ரெட் எல்இடிக்கு வரணும், க்ரீன் எல்இடிக்கு 5 செகண்ட் டிலே. ஸோ எல்லோ மட்டும் வெறும் 1 செகண்ட் டிலே. ஸோ பர்ஃபெக்டாக இது ஆப்ரேட் ஆகுது. உங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ முதல்ல கம்பைல் ஆயிடுச்சா? கம்பைல் ஆயிடுச்சு இல்லையா? கம்பைல் ஆகிடுச்சுன்னா அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள்.